கடையில் வாங்கினா 200 ரூபா. அதையே நம்ம வீட்டில் இருக்கிற பழைய டர்க்கி டவல் வச்சு செஞ்சோன்னா 20 ரூபா செலவில் முடிச்சிடலாம். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று 3 years பேக் செஞ்சு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதை நான் கண்டிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோவில். நான் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். கிழிஞ்சு போன இந்த பழைய டர்க்கி டவலை 2 ஸ்கொயர் பீஸாக நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ கைக்கு க்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு ஒரு 3 கிலோ அளவுக்கு சிமெண்ட் எடுத்து நம்ம வந்து கரைச்சிக்கணும். அந்த சிமெண்ட்டை வந்து போட்டுட்டு அளவாக தண்ணிக்கு வந்து இவ்வளோ அப்படின்லாம் கிடையாது, நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு ஒரு நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட் எடுத்து இப்படி கவிழ்த்து போட்டுக்கலாம். நான் வந்து 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த டர்க்கி டவலை இந்த சிமெண்ட் கலவையில் டிப் பண்ணி எடுத்து அந்த பக்கெட் மேலே போர்த்திக்கணும். ஸோ 2 பீஸ் நம்ம வச்சுருப்போம், 2 பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆக்டகன் ஷேப்பில் வர்ற மாதிரி போட்டுக்கணும். எந்த மாதிரி ஷேப்பில் போடணுன்னு உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை தூக்கி பக்கெட் மேலே போட்டுட்டு இன்னொரு கிளாத்தை அதே மாதிரி டிப் பண்ணி அதை தூக்கி இந்த மாதிரி ஆக்டகன் ஷேப்பில், அதாவது இதோட குறுக்க அது வர்ற மாதிரி இந்த மாதிரி போர்த்திக்கணும் பக்கெட் மேலே. எக்ஸஸாக இருக்கிற சிமெண்ட் கலவையை எடுத்து அப்படியே மேலே வந்து பூசி விட்டுறணும். அந்த டவலை வந்து அழகாக சுற்றி வர அப்படியே ஃப்ரில் மாதிரி வர்ற மாதிரி நம்ம கையால் எடுத்து விட்டுட்டா போதும், நீட்டாக வந்துடும், வேறு எந்த கஷ்டமும் இல்லை. டவலில் சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போடுறதுக்கு மறக்காதீங்க. அப்படியே பிடிச்சி கட் பண்ணி ஓட்டை போட்டுட்டு இப்படி சிமெண்ட் போட்டு பூசும்போது அந்த ஓட்டை வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஹார்டாயிரும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு சிமெண்ட் பாட், செடி வைக்கிற ஒரு சிமெண்ட் பாட். அது வந்து ரொம்ப குறைவான செலவில் செஞ்சுருக்கோம். 1 டேலேயே ரெடி ஆகிடும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக செஞ்சோம், இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் கிட்டத்தட்ட 20 லிட்டர் சைஸில் வரும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஃப்ரில்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளைஞ்சு வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி சென்ட்ரலில் இந்த ஹோல் வந்து மறையாத மாதிரி கொஞ்சம் ஹாஃப் காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி சிமெண்ட் இருந்ததுன்னா அங்கேருந்து எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நல்லா வந்து ஒரு நாள் முழுக்க காயிட்டும். இதை செஞ்சுட்டு அப்படியே என்னுடைய கவனம் கேமராலையும் இருந்ததுனால சில காட்சிகளை வந்து என்னால் எடுக்க முடியல. பட் நான் சொன்னது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 டே காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே திருப்பணும் அப்படின்னா உள்ளே இருக்க பக்கெட் வந்து அப்படியே அழகாக கலண்டு வந்துடும். நீங்கள் வந்து பக்கெட்டு அல்லது பிளாஸ்டிக் பவுல் எந்த ஷேப்பில் வேணாலும் உள்ளே வச்சு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். முன்னாடி நான் செஞ்சது வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 years ஆச்சு. அப்போவே நான் வீடியோ போட்டேன், எல்லோரும் வந்து 1 மாதம் கூட தாங்காது அப்படின்னாங்க. நான் மாடி தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு அதையும் இப்போ காட்டுறேன். அல்லது சிமெண்ட்டை வந்து கொஞ்சம் லிக்விட் போல் இப்படி கரைச்சி மேலே வந்து சிமெண்ட் பால் வச்சு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ கொஞ்சமாக இப்படி சிமெண்ட் பால் வச்சுட்டோன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ரெடியான பின்னால் ஒரு கோட் சுண்ணாம்பு அல்லது பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் ஸ்டெப் தான், வேணும்னா செய்யலாம், வேண்டானா செய்யாமல் விட்டுறலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பழைய பெயிண்ட் கொஞ்சம் இருந்தது இந்த கலரில், அதனால் டோட்டலாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம க்யூரிங் எல்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்துகிட்டு போய் செடி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செடி வச்சு தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி படப்பட இன்னும் வந்து இறுக்கமாக தான் ஆகும். இப்போ நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மண் போட்டு இன்றைக்கி நான் ரங்கூன் க்ரீப்பர் செடி வந்து வைக்க போகிறேன். அந்த செடி வந்து பெருசாக வளரும். இன்றைக்கி நிறைய செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஆல்ரெடி 3 years பேக் நான் செஞ்சு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தொட்டி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 3 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன சைஸ், வெறும் 10 ரூபா தான் எனக்கு செலவாச்சு. இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து ரணகல்லி செடி இருக்குது. முன்னாடி ரோஸ் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ரணகல்லி மாற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செலவில்லாமலே நம்மளுடைய மாடி தோட்டத்தை நம்ம அழகாக உருவாக்கிடலாம். வெறும் 10 ரூபா 20 ரூபா செலவில் நமக்கு அழகழகான செடி தொட்டிகள் கிடச்சிரும். இந்த செடியை தான் நான் மாற்றி வைக்க போகிறேங்க. அடுத்தடுத்து என்னுடைய கார்டன் அப்டேட் வீடியோவில் இந்த செடியோடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுப்பு துடைக்க, ஃப்ரிட்ஜ் துடைக்க, கதவு துடைக்க, ஜன்னலை துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம். சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.